ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஆனியன் சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாம் கலந்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போது தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஆனியன் சட்னி ரெடி. குட்டீஸோட ஆல்வேஸ் ஃபேவரட் சட்னிங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.